இது போன்ற அண்ணாமலைக்கு எதுவும் இல்லை என்பதால் இது போன்ற எதற்கும் உதவாத இது போன்ற பொய் பிரச்சாரங்களை கையில் எடுப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அவர் ஏற்கனவே அதிரடிப்படை அமாவாசையாக மாறியவர் தான். ஆகவே அவர் அமாவாசை தான் கணக்கு போட்டு கொண்டிருப்பார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்றைக்கு பரந்தூர் சென்று அந்த மக்கள் போராடக்கூடிய மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? போயிட்டு வரட்டும், நல்லது தான், போயிட்டு வரட்டும். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நில மீட்பு என்று எடுத்துக்கொண்டால் இதுவரையில் 7387 ஏக்கர் நிலம் இதுவரையில் ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது. இது சொத்துடைய மதிப்பு சுமார் 7166 கோடி பெருமானமுள்ள சொத்துக்கள் ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து மாத்திரம் மீட்கப்பட்டிருக்கின்றது. இதில் 10க்கும் மேற்பட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல் திருக்கோயிலுடைய வல்லுநர் குழு அனுமதி என்பது இதுவரையில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்து சமய அறநிலையத்துறையில் 11088 திருக்கோயில்களுக்கு வல்லுநர் குழு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் மொத்த திருப்பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற திருப்பணிகள் 23234 திருப்பணிகள் இதுவரையில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதனுடைய மதிப்பு என்னவென்றால் 5516 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த திருப்பணிகளில் உபயதாரர் நிதி என்று எடுத்துக்கொள்ளப்பட்டால் 1260 கோடி ரூபாய் அளவிற்கு 9899 பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த தொகை என்பது இந்து சமய அறநிலையத்துறையின் வரலாற்றில் உபயதாரர்கள் நிதி என்பது 1289 கோடி இதுவரையில் எந்த ஆட்சியிலும் உபயதாரர்கள் தந்ததில்லை. அதற்கு காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மீது உபயதாரர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் 1289 கோடி உபயதாரர் நிதி முழுமையாக இந்த திருக்கோயிலுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதில் ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், இன்று காலை நாங்கள் பணிகளை துவக்கிய அந்த திருக்கோயிலுடைய அகத்தீஸ்வரர் திருக்கோயிலுடைய 5 நிலை ராஜகோபுரம் கூட ஒரு உபயதாரரால் 2.5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படுகின்றது என்பதுதான் அதில் பெருத்த மகிழ்ச்சி. அதேபோல் இன்றைக்கு நம்முடைய திருச்செந்தூர் திருக்கோயிலில் 7 கோபுரங்களுக்கு ஒரே நேரத்தில் இன்றைக்கு பாலாலயம் நடைபெறுகின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் வடக்கில்தான் 100 கோடி 200 கோடி செலவில் இது போன்ற திருப்பணிகளை மேற்கொள்வார்கள் என்று செய்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த செய்தியை புரட்டி போட்டு இன்றைக்கு 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருச்செந்தூர் அருள்மிகு தண்டாயுதபாணி முருகர் பெருமானுக்கு திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அந்த திருப்பணிகள் 7/7/2025 முடிவுறுவதற்குண்டான அனைத்து விதமான பணிகளையும் வேகப்படுத்துகின்ற முயற்சியை இந்து சமய அறநிலையத்துறையும் அந்த மாவட்டத்துடைய வருவாய் மற்றும் மாநகராட்சியும் இணைந்து அந்த திருப்பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. அந்த திருப்பணிகள் குறித்து முன்னேற்றத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மாதந்தோறும் கலந்தாய்வு செய்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்செந்தூர் பக்தர்கள் குறித்து நீங்கள் குறைவாக பேசியதாகவும், பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்து சமய அறநிலையத்துறையே இருக்காதுன்னும் பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. தமிழில் ஒரு பெரிய பழமொழியை சொல்லுவார்கள், அத்தைக்கு மீசை முளைக்கட்டும் என்று. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் தானே அதனுடைய தலைவரே இதுவரையில் தமிழக மண்ணில் நின்ற எந்த தேர்தலிலும் வெற்றி என்ற இலக்கை தொடவில்லை. அவருடைய திருவாயால் தான் கடந்த தேர்தலின் போது பேட்டி அளித்தார். தமிழகத்திலே இருக்கின்ற 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் மண்ணை கவும், குறிப்பாக கொங்கு மண்டலங்களில் டெபாசிட் கூட வாங்காது என்றார். ஆனால் 40 தொகுதியும் வென்று காட்டி நின்று காட்டியவர் எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடலுடைய நாயகன். இன்றைக்கும் சொல்லுகிறேன், எவ்வளவுதான் அவர் விழுந்து விழுந்து பிறண்டாலும், இது போன்ற ஒன்றுமில்லாத செய்திகளை பெரிதாக ஊதி பெரிதாக்கினாலும் 2026 மக்கள் சம்மட்டி அடி கொடுக்க தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரே ஒரு மக்கள் பிரதிநிதியாக கூட நீங்கள் கூறிய அந்த நபரால் இந்த தமிழக மண்ணிலே வர முடியாது. ஏனென்றால் இது திராவிட மண். இனத்தால், மதத்தால், மொழியால் பிளவுகள் ஏற்படுத்தி குளிர்காயலாம் என்று சொல்பவர்களுக்கு இரும்பு மனிதனாக இருக்கின்ற எங்கள் திராவிட மாடலுடைய நாயகன் மாண்புமிகு தமிழக முதல்வர் இருக்கின்ற வரையில் இது போன்ற பொய் பிரச்சாரங்கள் எடுபடாது. அவர் கூறிய அந்த திருச்செந்தூர் பதிவிலே யாராவது ஒரு நிருபர் எங்களை கேள்வி கேட்டதாக காட்டுங்கள், நேருக்கு நேராக. அதேபோல் யாராவது ஒரு நிருபரை நோக்கி நாங்கள் ஏதாவது கேள்வி கேட்டதை போல் காட்டுங்கள்.
எங்களுக்குள் நாங்களும் அந்த அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் பேசி கொண்டு வந்ததை விஷுவலாக எடுத்து போட்டிருக்காரே தவிர எப்பொழுதுமே ஆணவத்தோடு செயல்படுகின்றவர் எங்கள் மீது குற்றம் சாட்டை சொன்னவர் தான். திராவிட மண் ஒரு விடியலுக்கு பயணத்தை ஏற்படுத்தி தந்த தந்தை பெரியாரை அவர் அவமதிக்கின்றார். பேரறிஞர் அண்ணா தமிழுக்கு அடைக்கலம் தந்தவர், தமிழ்மொழி காத்தவர், நாடாளுமன்றத்தில் தமிழுடைய குரலை வேட்டி கட்டிய ஒரு தமிழன் உயர்த்தி பிடித்தவர் கலைஞர். ஏன் தமிழகத்தை ஆண்ட புரட்சி நடிகர் யாரையும் விட்டு வைக்காமல் வசைபாடி கொண்டிருக்கின்ற பாஜகவின் தலைவருக்கு ஆணவமா, அல்லது எங்களை போன்ற சமூக அக்கறை கொண்டவர்கள் என்னுடைய வயதிற்கே 40 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் இருப்பவர் எங்களுக்கு ஆணவமா? எங்களுடைய பொது வாழ்க்கையின் வயதை கூட எட்டாதவர் கூறுகின்ற இந்த சொல்லை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எங்கள் முதல்வர் அடக்கத்தின் பிறப்பிடம், அடக்கத்தின் உறைவிடம், அனைவரையும் மதிப்பவர், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற அண்ணாவின் வார்த்தையை ஏற்று செயல்படுபவர். ஆகவே இது போன்ற அண்ணாமலைக்கு எதுவும் இல்லை என்பதால் இது போன்ற எதற்கும் உதவாத இது போன்ற பொய் பிரச்சாரங்களை கையில் எடுப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் இன்னும் 13 அமாவாசை தான் இருக்குது, அதுக்குள்ளே இந்த ஆட்சி கலைக்கப்படும் அப்படின்ற மாதிரி நீடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லுங்கள். அவர் ஏற்கனவே அதிரடிப்படை அமாவாசையாக மாறியவர் தான். ஆகவே அவர் அமாவாசை தான் கணக்கு போட்டு கொண்டிருப்பார். எங்கள் தலைவர், எங்கள் முதல்வர் தமிழக மக்களுடைய நலனை கணக்கிட்டு ஆட்சி நடத்துபவர், ஆட்சி செய்து கொண்டிருப்பவர். கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் எங்கள் முதலமைச்சர் அவர்களுடைய அரும்பணிகளால், முதலமைச்சருடைய அரும்பெரும் திட்டங்களால், முதலமைச்சருடைய 24/7 என்ற அளவிலே முழு நேர மக்கள் பணியால் 2026 மட்டுமல்ல 25 ஆண்டு காலம் இந்த திராவிட மண்ணிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற பதவியை எங்கள் முதல்வர் தான் அலங்கரிப்பார் என்பது திண்ணம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்றைக்கு பரந்தூர் சென்று அந்த மக்கள் போராடக்கூடிய மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? போயிட்டு வரட்டும், நல்லது தான், போயிட்டு வரட்டும்.